புதிய வாழ்வை பெற்றிடுவார். தேவஜனமே மகிழ்ந்து களி கூறும், பயங்கள் நீங்கி துதி பாடு. தேவஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒலிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம். பாருங்க, சிறப்பானதை தருகிறவர். அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க. ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம் ஒரு மனுஷனே செய்ய முடியாது. கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18, 19. ஆபகுக் 3, 17, 18, 19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகுக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போடப்பட்டிருக்க பாருங்க. ஆட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது. ஆண்டவர் உயர்த்துவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயரமான இடத்திற்கு, உயர் ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது. பாருங்க, ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான். கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32, 13, 14. உபாகமம் 32, 13, 14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13ஆம் வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. உபாகமத்துல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ், பாருங்க, இருக்கிறதுல டாப்பு. அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான்.
தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்லை. ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க, யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க, ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம். அங்கே கர்த்தர் வானத்தை அந்த ஏணியின் நுனியிலே வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபே, நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி உயர்வு என்கிற இந்த ஏணி, உயர்ந்த ஸ்தானம் என்கிற ஏணியிலே நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க, அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க, யாக்கோபே, இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏணியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க, அன்னைக்கு யாக்கோபு கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்ந்தே விடவே முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37 வசனங்கள் 24, 28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள், இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க, பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ணம் அங்கேயே பார்த்து அவர் காண்கிறது சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரராலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரல வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 24ஆம் வசனத்துல பாருங்க, அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு பொருள்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க, ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு பாருங்க 2 தரிசனம். ஒண்ணு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க, பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க. 28ஆம் வசனத்துல அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு? இந்த யோசேப்பு எப்படி அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க, யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தரை இறுக பற்றி கொண்டிருந்தான். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கோம். பாருங்க, அங்க ஜெயில இருக்கிறான். அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க, யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர்
கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான் பாருங்க. இல்லாட்டி தேவன் பாருங்க, தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடுபட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனம் 14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரராலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு பின்னாக பாருங்க போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் போகிறானா, இவனதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா பாருங்க. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பாரு, உன் மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா? இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்போ சாமுவேல் சொல்லுவாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது அழைக்கும் போது உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். எப்படி பாருங்க சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை வர வச்சு பாருங்க அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்கே அதே போல பாருங்க சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லைங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே வந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஒருத்தன் இருக்கான், நான் கூப்பிடுங்க கேட்டு பார்ப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வோனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கோம். பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 44ஆம் வசனத்துல பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது, ஆனா முன்னேற்றமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால்
கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம். உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வரார். ஆனா எல்லாவற்றிற்கு மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றிய தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்கு பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் வசனங்கள் 1ஆம் அதிகாரம். யோசுவா ஸ்தோத்திரம் எல்லாரே. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமோ 66 அதிகாரமோ ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அததான் போடப்பட்டிருக்கு நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 ஹவர்ஸும் இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்போ உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவருடைய வாயிலே பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப 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 ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகி வாட்டரை வெளியில பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்கிற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்க பாருங்க. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசையை மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசையை மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசைக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய அந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசைக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க. ஏன் எல்லாரையும் விட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனம் 11. யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட்டு. தேவன் ஏன் யோசுவாவை தெரிந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க காரியங்களுக்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க. அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி, விளையாட்டு, என்னென்னமோ பாருங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன இருந்தது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தின் பெயரிலே இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார். யோசுவா தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் விரோதமாக யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத
இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 13 வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம்? இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தின் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியில அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு பாருங்க, உயர்ரகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவே, ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உங்களுடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும். இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டாரு. அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி இருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.
வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே, வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.